ஹாய், வணக்கம். நான் உங்கள் வெங்கடேஷ், கரியர் கவுன்சிலர். நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஷார்ட்டாக கிறிஸ்பாக ஒரு கண்டென்ட் கொடுக்கலான்னு இருக்கேன். கண்டென்ட்டோட டாபிக் பார்த்திங்கன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். ஸோ இது என்ன சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இது யாருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா 2015 globally UN மெம்பர் ஸ்டேட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு அசோசியேஷன் இருக்குது. ஸோ அவங்க வந்து அந்த மாதிரி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் டு தி ஹோல் வேர்ல்டுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்டில் இந்த கோல்ஸை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நம்ம ஆஸ் பார்ட் ஆஃப் இந்தியா ஆல்சோ மெம்பர் அந்த UN மெம்பர் ஸ்டேட்ஸில் மெம்பராக இருக்கிறனால ஸோ இந்தியா ஆல்சோ சைன்டு இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் பாலிசியில் சைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரம் 2015 ஆன்வர்ட்ஸ் இந்தியா ஒர்க்ஸ் இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸில் அந்த பாயிண்ட்ஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த கோலோட அச்சீவ் பண்ண வேண்டிய டைம் அப்படிங்கிற டைம் லிமிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 2030 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் we are still in 2025. ஸோ நம்ம வந்து அச்சீவ் பண்ணிட்டோமா, அட்லீஸ்ட் 50% அச்சீவ் பண்ணிட்டோமா அப்படின்னா அது பெரிய கேள்விக்குறி தான். பட் ஆனாலும் சில பிளேசஸ் சில பாயிண்ட்ஸில் we have achieved a lot more than we imagined. ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்குது. நான் அது உங்களுக்கு லேட்டரான பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். ஸோ இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸோட மேஜர் ஃபோக்கஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா மேஜர் தே ஆர் ஃபோக்கஸிங் ஆன் லைஃப் சேஞ்சிங் ஜீரோஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்ன லைஃப் சேஞ்சிங் ஜீரோஸ் அப்படின்னா ஜீரோ பாவர்ட்டி, ஜீரோ ஹங்கர், ஜீரோ டிஸ்கிரிமினேஷன் அகெயின்ஸ்ட் உமன், இந்த மாதிரி சில கான்செப்ட் சொல்கிறாங்க. ஸோ இதில் நம்ம டே பை டே நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும், they are taking serious measures to implement this. ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா பில்லர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பில்லர்ஸ் ஆஃப் சோஷியல் டெவலப்மெண்ட் கோல்ஸ், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. ஸோ உங்களுக்கு சம் ஆஃப் தி இது சொல்கிறேன். லைக் வந்து ஹெல்த்து, எஜுகேஷன், அப்புறம் வந்து எம்ப்ளாய்மெண்ட், அப்புறம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அப்புறம் மெயினாக கிளைமேட் ஆக்ஷன், அதுக்கப்புறம் சஸ்டைனபிள் க்ரீன் எனர்ஜி, இந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 17 சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஒவ்வொரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸு ஒரு கண்ட்ரி வந்து பாசிட்டிவாக இருக்கலாம். ஒவ்வொரு கண்ட்ரி அந்த சஸ்டைனபிள் கோல்ஸில் ஹவு ஃபார் தே அச்சீவ்ட் அப்படிங்கிறது வேரி ஆகும். பிகாஸ் ஒவ்வொரு கண்ட்ரியோட என்ன சொல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் டிஃபிகல்ட்டிஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இம்ப்ளிமெண்டேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ளிமெண்டேஷன், இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ ஒவ்வொரு கண்ட்ரி வந்து அதில் முன்னாடி இருக்கலாம், ஒரு கண்ட்ரிக்கு முன்னாடி இருக்கலாம். பட் ஹவு ஃபார் நம்ம வந்து அதை சீக்கிரமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதனால் பீப்புள் அதில் பெனிஃபிட் ஆவாங்க அப்படிங்கிற கான்செப்ட் தான் இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். ஸோ ஃபார் இந்தியா வந்து இஸ் இன் குவைட் என்ன சொல்கிறது ப்ரொக்ரெஷன் ஸ்டேட்டில் இருக்குது. அதுக்கு நான் சம் ஆஃப் தி எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா பிஃபோர் 2015 ஒரு ஒரு சின்ன கதை சொல்கிறேன். பிஃபோர் 2015 ரயில்வேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் டிஃபெகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் நம்ம வந்து நம்ம ரயில்வேஸில் யூஸ் பண்ணுற டாய்லெட்டில், எஸ்பெஷலி இன் ட்ரெயின்ஸ், அதில் வந்து யூஸ் பண்ணுற டாய்லெட் வந்து ஓப்பனாக தான் இருக்கும். லைக் வந்து வென்எவர் நம்ம வந்து டிஃபிகேட் பண்ணும்போது அது வந்து கோஸ் டைரக்ட்லி டு தி என்ன சொல்கிறது நம்மளோட தண்டவாளத்துக்கு கீழே தான் போகும். ஸோ இதனால் நிறையா பேர்த்துக்கு வந்து என்விரான்மெண்டல் பொல்யூஷன் ஒன்று, அதுக்கப்புறம் இந்த ஓப்பன் டிஃபிகேஷனால் நிறையா பேர்த்துக்கு ஏர்போர்ன் டிசீசஸ், வாட்டர்போர்ன் டிசீசஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ்.
ஸோ எனக்கு தெரிஞ்ச ஆஃப்டர் 2015 அப்புறம் வந்து ரயில்வேஸ் இந்த பர்டிகுலர்லி இந்த ஓப்பன் டிஃபிகேஷன் பாயிண்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிங்கண்ட்டாக ஒர்க் பண்ணி நியர்லி தே ஹவ் eradicated this open defecation toilets in especially in passenger trains-ல வந்து கம்ப்ளீட்டாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் ஆஃப் தி ட்ரெயின்ஸ் வந்து ரெனோவேட் பண்ணி அதை வந்து எராடிகேட்டே பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து அதை வந்து பயோ டாய்லெட்ஸ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா மெஷர்ஸு க்ளீன்லினஸ் மூலிமா ஹைஜீனிக் மெஷர்ஸு இந்த மாதிரி ஏகப்பட்ட கேம்பெயின்ஸ் ரன் பண்ணி அது ரொம்ப அற்புதமாக கொண்டு போயிட்டாங்க. பிஃபோர் 2015 வந்து பேசஞ்சர் ட்ரெயினில் டாய்லெட்டை யூஸ் பண்ணுறது வந்து மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் அதை வந்து அவாய்ட் தான் பண்ணுவாங்க பிகாஸ் ஆஃப் தி ஹைஜீனிக் ப்ராப்ளம்ஸ். இப்போ இன் 2025 வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி ட்ரெயின்ஸ் ஆர் மோஸ்ட்லி ஹைஜீனிக் வித் ஆஸ் பிகாஸ் ஆஃப் இந்த ஓப்பன் டிஃபிகேஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணாதனால. ஸோ இது ஒரு மேஜர் சேஞ்சு நான் பார்த்தேன், நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வச் பாரத் அப்படின்னு ஒரு ஸ்கீமே இன்ட்ரடியூஸ் பண்ணி டாய்லெட்ஸ் இல்லாத வீடுகளுக்கு they give funding and even they support for building toilets to eradicate open defecation. So இந்த மாதிரி both state and central governments are working to eradicate the social community. இந்த பிரச்சனையை வந்து அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு they work more. அப்புறம் நீங்கள் வந்து நிறையா சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸில் பார்த்துருப்பீங்க பாதாள சாக்கடைன்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாமே அந்த சோஷியோ எக்கனாமிக் க்ரோத் அண்ட் ஹைஜீனிசிட்டி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்விரான்மெண்டல் இதில் கிளைமேட் ஆக்ஷன் இந்த மாதிரி இதில் எல்லாமே வரக்கூடிய விஷயம். தென் அனதர் ஒன் விச் ஐ ஃபவுண்ட் வாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபேண்ட் மார்ட்டாலிட்டி ரேட்டுன்னு சொல்லுவாங்க. தட் இஸ் ஒரு குழந்தை பிறந்த உடனே எத்தனை குழந்தை சர்வே ஆகுது, எத்தனை குழந்தை இறக்குது அப்படிங்கிற அந்த இன்ஃபேண்ட் மார்ட்டாலிட்டி ரேட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ பிஃபோர் எனக்கு தெரிஞ்சு பிஃபோர் 2010 அதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வாஸ் ஃபார் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு இன்ஃபேண்ட் மார்ட்டாலிட்டி ரேட்டு. தட் இஸ் பிகாஸ் ஆஃப் மால் நியூட்ரிஷன், அப்புறம் வந்து இந்த ப்ரெக்னென்ட் உமன்ஸ்க்கு, லாக்டேட்டிங் உமன்ஸ்க்கு நிறைய மால் நியூட்ரிஷன், அதனால் வந்து இன்ஃபேன்ட்ஸ் வந்து டை ஆகிறது, இந்த மாதிரியான பிரச்சனைலாம் இருந்துச்சு. ஸோ இதுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட், போத் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் ஒர்க் டுகெதர். அவங்க வந்து என்ன பண்ணாங்க, நிறையா ஸ்கீம்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ், நிறையா ஸ்கீம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதில் தமிழ்நாட்டில்னு பார்த்திங்கன்னா மகப்பேறு ஒரு ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இப்போ வந்து அவங்க வந்து ஒரு உமன் கன்சீவ் ஆன பீரியடில் இருந்து அப் டு 6 months வரைக்கும், குழந்தை பிறந்து 6 months வரைக்கும் தி கவர்மெண்ட் வில் மானிட்டர் போத் தட் மதர் அண்ட் தட் இன்ஃபேண்ட். இந்த பீரியடில் வந்து அவங்களுக்கு வந்து சப்ளிமெண்ட் சப்ளை பண்ணுறது, அப்புறம் வந்து அவங்களோட ஹெல்த் மானிட்டர் பண்ணுறது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் மெடிசின்ஸ், விட்டமின் டேப்லெட், சப்ளிமெண்ட்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை கொடுத்தாங்க. ஸோ இதெல்லாமே ஒன் ஆஃப் தி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். அண்ட் மோர் ஃபோக்கஸிங் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் வந்து நம்ம இப்போ பார்க்க வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா ரெனியூவபிள் எனர்ஜிஸ் டு ரெடியூஸ் கார்பன் ஃபுட்பிரிண்ட்ஸ். ஸோ ஹோப் we will achieve that sustainable development goals within 2030, but it is quite difficult, so we will be focusing to achieve it faster. Thank you.